தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரே இழுபறியாக போயிட்டுருக்குல. நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்களாக தான் சொல்லிகிட்ருக்கேன். விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு புது கட்சி வந்து 2 வருஷம் தான் ஆயிருக்கு. களத்தில் ஒழுங்காக வேலை செய்யலை, பிரச்சாரம் பெருசாக பண்ணலை, வேட்பாளர்களை பெருசாக தெரியாது. ஆனால் விஜய்ன்ற அந்த ஒரு முகத்துக்காக, சினிமாவில் நம்ம பார்த்த ஹீரோன்ற ஒரு காரணத்துக்காக மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 108 சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது பெரும்பான்மையான சீட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னதான் நிறைய மக்களுக்கு அவரை பிடிச்சிருந்தாலும் அதை விட கொஞ்சம் மக்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கு போல இருக்கு. அதனால தான் அவருக்கு தனி பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்கல. அதனால தொங்கு சட்டசபை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. சரி, இந்த தொங்கு சட்டசபைனா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, மெஜாரிட்டி யாருக்கும் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது தான். ஸோ பெரும்பான்மை அவங்களால எடுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 தொகுதி இருக்கு அப்படின்னா அதுக்கு பாதி என்ன 50 ஈக்குவல் ஆயிரும். ஸோ 51 தொகுதி யார் எடுக்கிறாங்களோ 50% + 1 எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அவங்க தான் பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 234 தொகுதிகள் இருக்குது. அது அப்படியே பாதியாக பிரித்தோம் அப்படின்னா 117. ஸோ 117 எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 2 கட்சி 117 ஈக்குவல். அப்போ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் 118 சீட் அப்படின்றது பாதிக்கும் மேலே இல்லையா, பாதியை விட ஒரு தொகுதி மேலே வந்தது. ஸோ 118 தொகுதின்றது தான் பார்த்தோம்னா சட்டசபை அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை காட்டுறது. ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் 108 சீட்டு தான் எடுத்திருக்காரு, 108 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு கட்சிகள்கிட்ட கூட்டணி எங்கள் கூட சேருங்க அப்படின்றத கேட்கணும். அப்போது நமக்கு இப்போது டிஎம்கே, ஏடிஎம்கே, இல்லைனா மதிமுக இருக்குது, பாமக, இப்படி பல கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகள் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு 118 120 சீட்ஸ் அவர் வாங்கிட்டாருனால்தான் தனி பெரும்பான்மை கிடைக்கும், அவரால் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இப்படி 118 சீட்ஸ் அவங்க தனியாக வாங்க முடியல. அதனால் அவங்க மற்ற கட்சிகள்கிட்ட எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க, உங்கள் எம்எல்ஏக்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அவங்க எம்எல்ஏக்களை வந்து அவங்க 2 கட்சியும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சு அவங்க நாட்டை ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம தொங்கு சட்டசபை அப்படின்றோம். ஏன்னா 2 கட்சிகள், மெஜாரிட்டி இல்லாத ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட சேர்ந்து அவங்களோட சப்போர்ட்டோட இருக்கிறது தான். இப்போ நம்ம விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம். அவர் வந்து 108 சீட்டு தான் வச்சிருக்காரு. அவர் போய் மற்ற காங்கிரஸ் கிட்டையும் இல்லை ஏடிஎம் கிட்டும் சேர்ந்து 120 சீட் வாங்கிட்டாருன்னா கூட்டணி கட்சியோட அவர் ஆட்சி அமைக்கலாம். ஆனால் நடக்காம போயிடுச்சு அப்படின்னா கூட்டணியும் அமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் இப்போ அவர் கூட கூட்டணி சேரலை. ஆளுநர் வந்து இப்போ கூப்பிடுறாரு. இப்போ இன்ன வரைக்கும் ஆளுநர் கூப்பிடல. ஆளுநர்கிட்ட இவங்களா தான் போய் பேசி எங்கள் சட்டசபைக்கு வரோம், நாங்கள் முதல்ல பதவி ஏற்றுடுறோம், அதுக்கப்புறமா சட்டசபையில் வந்து எங்களோட தனிப்பெரும்பான்மை காட்டிடுவோம், கூட்டணி வச்சிருவோம் அப்படின்றாங்க. மேபி சட்டசபையிலையும் அவங்களால ஒரு கூட்டணி கட்சி கூட சேர்ந்து 118 சீட் காட்ட முடியல அப்படின்னாங்கன்னா அப்போ அடுத்ததா டிஎம்கே கிட்ட இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆளுநர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்த கட்சி எந்த கட்சி, இப்போ டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, உங்களால் காமிக்க முடியுமா 118 எம்எல்ஏக்கள் வச்சு உங்களால் சட்டசபைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு 4 பேர் கூட, ஏன்னா அவங்களுக்கும் அவ்வளோ சீட்ஸ் கிடையாது இல்லையா, அவங்களும் மற்றவங்க கிட்ட பேசி எங்கள் கூட கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி அவங்களாலையும் 118 எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியல அப்படின் போது இது கவர்னர் கைக்கு ஆட்சி போயிடும். ஆனால் நம்ம பார்த்து அந்த ஒரு சிஎம் கேண்டிடேட்டால் ஒரு கூட்டணி அமைக்க முடியல அப்படின் போது கவர்னர் கைக்கு ஆட்சி போகும். 6 மாதங்களில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் கட்சி அந்த மாதிரி போகும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோன்னா எஸ், நடந்திருக்கு. எங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பார்த்தோம்னா 1996 வந்து பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய கட்சியில் இருந்தார். ஆனால் அவரால் தனி பெரும்பான்மை வாங்க முடியல. அதனால அவர் பதவியேற்று 13 நாள் மட்டும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவரால் அந்த ஒரு மெஜாரிட்டி சீட் காட்ட முடியாதது காரணத்தினால ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஃப்ரண்ட் அப்படின்ற நேஷ்னல் காங்கிரஸ் கட்சி, பல கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை வீழ்த்திட்டு HD தேவகவுடா அப்படின்றவரை பிரதமராக கொண்டு வந்தாங்க. ஆனால் அவரும் பார்த்தோம் அப்படின்னா 1996 1997 வரைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் தான் அவரால் இருக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த HD தேவகவுடா அப்படின்றவருக்கு காங்கிரஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலை. பட் காங்கிரஸ் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களோட ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை கவுத்துட்டாங்க. அதனால் அதுக்கு அடுத்ததாக LK குஜரால் அப்படின்றவர் வந்து அவர் ஆட்சி அமைச்சார். பட் அவர்
அவராலையும் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இதுதான் ஒரு பெரிய சிக்கல். நீங்கள் தனிப்பெரும்பான்மை ஒரு கட்சி வாங்கிருச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப வேண்டாம். அவங்களுக்கு இருக்கிற ஆட்களை வச்சு அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை வச்சு அவங்களோட சட்டசபையை நடத்திக்கலாம். ஆனால் இங்கே ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டணி கட்சிக்குள்ள பிரச்சனை வரும். எனக்கு இந்த சீட் வேணும், எனக்கு அந்த சீட் வேணும், எனக்கு இந்த பவர் வேணும் அப்படின்வாங்க. அது கிடைக்கலன்னு போது கோபம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு 234 தொகுதியிலும் அவரோட ஆட்களை நிறுத்தினார். அதில் 108 சீட் வாங்கியிருக்காரு. ஆனால் புதுசாக இப்போ ஒரு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. ஆனால் புதுசாக இப்போ வர கட்சி இருக்கு இல்லையா, அது வந்து காங்கிரஸ் ஆகட்டும். அப்போ காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, எனக்கு இந்த அளவுக்கு நீ வந்து கொடுக்கணும், எனக்கு இந்த அளவுக்கு நீ பவர் கொடுக்கணும், எனக்கு இதெல்லாம் வந்து நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைப்பாங்க. அந்த டிமாண்ட் எல்லாம் விஜய் அவர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா கட்சியை நாங்கள் கவுத்துட்டு போயிடுவோம், நாங்கள் கூட்டணியிலேருந்து போயிடுவோம் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் நம்ம தனிப்பெரும்பான்மை வாங்காமல் கூட்டணி வைக்கிறதுனால ஒரு பெரிய சிக்கல். ஸோ அதே தான் வந்து 1997 ஐகே குஜ்ராலுக்கும் நடந்தது. அவர் கூட இருந்த கட்சிகளும் அவருக்கு கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் 1998 மறுபடியும் எலெக்ஷன் நடந்தது. அப்போ வந்து பிஜேபியில் சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் மறுபடியும் எலெக்ஷனில் நின்று அவரோட தனிப்பெரும்பான்மையை காமிச்சு பிரைம் மினிஸ்டராக மாறினார். அண்ட் இதே மாதிரி 2019 கர்நாடகாவில் வந்து ஹெச்டி குமாரசாமி அவரும் வந்து அவரோட தனிப்பெரும்பான்மை காட்ட முடியல. அதுக்கப்புறமா பிஜேபியோட சப்போர்ட்டோட தான் அவர் ஆட்சி அமைச்சார். அதே மாதிரி தான் 2022 மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அப்படின்றவர் வந்துட்டு அவரோட கூட்டணி கட்சிகளாக சிவசேனா, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணியில் இருந்த சிவசேனா கட்சியோட தலைவரான ஏக்நாத் ஷிண்டே என்ன பண்ணிட்டாருன்னா நாங்கள் கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் உத்தவ் தாக்கரேயோட ஆட்சி அப்படின்றது அங்கே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டு சிவசேனா கட்சியோட ஏக்நாத் ஷிண்டே வந்து பிரிஞ்சு வந்தவர் பிஜேபியோட சப்போர்ட்டோட மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார். ஸோ இதுதான் கூட்டணி கட்சிகளில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த வீடியோவில் தொங்கு சட்டசபைனா என்ன, அதனால் வர சிக்கல் என்ன, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு 3 எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். ஸோ பார்ப்போம் நம்மளோட தமிழ்நாட்டில், இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு இல்லையா, ஸோ தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம மற்ற மாநிலங்களில் இந்த பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்குது, என்ன நடக்க போது, இது விஜய் அவர்களுக்கு பாதகமா சாதகமா? ஏன்னா அவர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வரட்டும், நல்லது பண்ணட்டும், அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த மக்கள் அவரை ரொம்ப நம்புறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் காங்கிரஸோட அவர் கூட்டணி வச்சது அவர் பண்ண ஒரு பெரிய தப்புன்றதை அவர் சீக்கிரம் புரிஞ்சுக்குவார். தமிழ் இன துரோகியான காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.